ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பேரில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். எப்போதும் போல வந்து என்ன காட்டுறாங்கன்னா, பைத வைக்கும் ஆரம்பத்தில் லைட்டாக டிச்சு மாதிரி சண்டை மாதிரி காமிச்சிக்கிறாங்க. தங்கச்சிக்கு வாங்கி வச்ச நகையை வந்து குப்பை தூக்கி போட்டுறாங்க. எனக்கு நகையை கொடுத்து இது பண்ணான்னு பார்க்குறியா, என்னை மயக்கலாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து அவங்களுக்குலாம் சண்டை வருது. இது நான் உனக்கு வாங்கி வைக்கல, என் தங்கச்சிக்காக வாங்கி வச்சேன்னு சொல்லுறப்போ, ஓ சாரி நான் தப்பாக புரிஞ்சுட்டேங்கிறாங்க. நீ எதை தான் சரியாக புரிஞ்சிருக்க, எல்லாமே தப்பாக தானே புரிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி வந்து அவரும் அந்த நகையை வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. அவரும் தேங்க்ஸ் சொல்கிறாரு. எங்கள் அம்மா தங்கச்சிக்கு நீ நல்லது பண்ணுற, என் தங்கச்சிக்கு உன்னால தான் இப்போ வந்து ஒரு நல்ல மாப்பிள கிடச்சிருக்கு, அதனால தான் வந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. கீழே எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ தங்கச்சிக்கு வந்து ஃபோன் வருது. அம்மா அது மாதிரி மாப்பிள வீட்டில் ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து இந்த மாதிரி இந்த சம்மந்தம் வேணாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்குங்க வேணாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவர் சொல்கிறாங்க, இது மாதிரி ஆறுமுகம் வந்து மிரட்டிட்டாரன் வர அதே அதனால் இந்த இது வேண்டாம், அவன் வந்து எங்களை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சம்பத் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி வந்து அவர் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறதுலாம் எங்கே நீங்கள் பயப்படுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்கப்போ அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீடே என்னடா அது இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வந்து எல்லாருமே மன வருத்தத்தில் இருக்காங்க. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சங்கடமாக இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிவா சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்துக்கலாம் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாது தம்பி, அது மாதிரி அப்படி என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி, இது கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா அப்புறம் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் சிவா ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போதைக்கு வக்கீல் வர வந்து சொல்கிறாங்க, தம்பி எதுவும் கவலைப்படாதீங்க, உயிரை மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப என்ன கேட்குறப்ப எல்லாரும் சொல்கிறாங்க, உங்கள் மாமா அது மாதிரி வந்துட்டு மாற்றி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இந்த மாதிரி அவங்க தான் மாற்றி வைக்கணும், உங்கள் அம்மா பேர் இருக்காது, அவங்க பேருக்கு மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்களே உண்மையா அப்படின்னு கேட்குறப்ப ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. என்ன பண்ணுறது அப்படின்னு கடுப்பாயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அடுத்து என்ன காட்டுறாங்கன்னா, ஆறுமுகம் வந்துட்டு அப்படியே போகிறாங்க. போயிட்டு அவரை பார்க்குறாரு. சம்பளத்தை பார்த்துட்டு என் தங்கச்சிக்கு வந்து அவர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீங்கள் ஏதாவது பண்ணினா உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படிங்கிற மாதிரி வந்து மிரட்டிட்டு போயிறாங்க. பழைய ஆறுமுகம் வந்து தலையை சீவிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சிவா வந்து டென்ஷனாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தை கேட்குறாங்க. அவர் மாமா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தங்கச்சி கூட்டி மாடிக்கு போகிறாங்க. எல்லாருமே வராங்க. வந்ததும் இந்த மாதிரி பண்ணிங்களா சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்குறப்போ எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ தங்கச்சியும் கேட்குறாங்க. தங்கச்சி வந்து அது வந்துனே அப்படிங்கிறப்போ பலாரும் கணத்தில் அறையிறாங்க. என்ன தம்பி தங்கச்சியை அறையிறங்கிறப்போ, இந்த அடி உங்களுக்கு விழ வேண்டியது தேவையில்லாமல் இந்த மாதிரி உயிரை மாற்றி வைக்கணும், அதை பண்ணணும் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லி அவர் மிரட்டுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.